ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. பாஜகவின் உண்மையான முகம் இப்போ தான் வெளில வருது. அதான் இந்த விஷயம் டெல்லி பாஜகவுக்கு போயிடுச்சு. மோடியோட நெருக்கமான வட்டாரத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாடு பாஜக தலைமை கூப்பிட்டு கேட்டாங்க, அடுத்தது என்ன அண்ணாமலை மேலே பாலியல் குற்றச்சாட்டான்னு கேட்டாங்க. இதுலேயும் தெரியுது அண்ணாமலையை மத்திய பாஜக கைவிடலை. அண்ணாமலை மேலே இப்போ விமர்சனம் வைக்கிறதுலாம் உண்மையிலே தகுதி இருக்கா அவங்களுக்கு? அவங்கள பொருட்டாவே மதிக்கல. யூ நாட் மை ஈக்குவலன்டர், ஐ டீல் வித் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர். அண்ணாமலை ஒன்று சொன்னாராம், தயவு செய்து யாருக்கும் பதில் கொடுக்காதீங்க, அவங்களே பேசி அவங்களே வாயை விட்டு அவங்களே எக்ஸ்போஸ் ஆகும், மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேசக்கூடாது. ஆனால் இது என்னன்னா பொறாமை. ஒரு 3 நாளில் 15 லட்சம் பேர் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்கன்னா பாஜக சரித்திரத்துலேயும் இது மாதிரி இல்லைங்க. அது வந்தவங்க எல்லாம் யூத்து, பாஜகக்காரன் இல்லை. பாஜகவில் பிளவான்னு கேட்டாங்க, பிளவு இல்லைன்னு. பிளவுன்னா ஒரு 50 தலைவர் போயிருக்கணுமே. இப்போ என்ன கதையாகி போச்சுன்னா தலைவர்கள் எல்லாம் பாஜகவில் இருக்காங்க, தொண்டர்கள்லாம் அண்ணாமலை பார்க்க மாட்டாங்க. ஸோ அண்ணாமலை இது டீப் திங்கர். அவர் கொஞ்சம் விஷயம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய மனநிலையில் இருக்கார். எங்கே இருந்தால் என்ன, சொந்த வீட்டில் குடியிருந்தானே, வாடகை வீட்டில் குடியிருந்தானே, கர்நாடகாவில் இருந்தானே, மெட்ராஸில் இருந்தானே, கோயம்புத்தூரில் இருந்தானே, நெட் ரிசல்ட் என்ன வேணும், மோடிக்கு எம்பி கொடுக்கணும், மோடி ஆட்சி அமைக்கணும். அவர் மோடிக்கு எதிராக போவார்னு கேட்டிங்கன்னா போக மாட்டார். ரத்தம் உள்ள வரைக்கும் காங்கிரஸோட பக்கம் போக மாட்டார், திமுக பக்கம் போக மாட்டார், அதிமுக பக்கம் போக மாட்டார். பாஜகவில் இருந்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் மீறி அண்ணாமலையால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆர்எஸ்எஸ் தான் ஆக்டோபஸ் கரம் கொண்டு அடக்கும். ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக அண்ணாமலை சப்போர்ட் பண்ணும். ஏன்னா சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்கள் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திரு அண்ணாமலை அவர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் வைக்க தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக, தமிழக பாஜக பண்ணுதுன்னா ஓகே, அது அரசியல் ரீதியாக அவங்க பிடிக்கல, வெறுப்புக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பல பேர் பாஜகவில் இருந்து போனவர்கள்லாம் குற்றச்சாட்டு கடுமையாக வைக்கிறாங்களே சார், ரொம்ப கடுமையாக. அவர் இது பண்ண அப்பெல்லாம் சொல்லாமல் இப்போ பேசுகிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவின் உண்மையான முகம் இப்போ தான் வெளில வருது. அதான் யார் முக்கியமான தலைவர் என்கிட்ட சொன்னார், தலைவர் இருக்கார், தலைமை இல்லைன்னார். அதான் என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். தலைவர் இருக்கார், தலைமை இல்லை. தலைமையை மீறி தமிழிசை பேட்டி கொடுக்குறாங்க, இந்தம்மா பேட்டி கொடுக்குறாங்க. அதுவும் முன்னாள் மாநில தலைவர். ஏன்னா அவர் பண்ண ஒரே தப்பு, கண்ட்ரோலில் வச்சுருந்தார். ஓகே, கண்ட்ரோலில் வச்சுருந்தார். கேசவ விநாயகத்தோட ஆட்கள் பல்வேறு இடத்துல ஊடுருவி இருக்காங்க, நமக்கே தெரியும். ஏன்னா ஒரு 15 ஆண்டு காலம் கேசவ விநாயகம் ஒரு ராஜா மாதிரி ரன் பண்ணார் பிஜேபியை, தனிக்காட்டு ராஜாவாக இருந்தார். 4 தலைவர்கள் பார்த்தா கூட அவர் வச்சதான் சட்டம் இருந்துச்சு. அவர் மாரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்தன. ஏங்க, அண்ணாமலை மேலே குற்றச்சாட்டுகள் கூட 1000 மடங்கு கேசவ விநாயகம் மேலே வந்தது. டெல்லியே என்கொயரி பண்ணிச்சேன், அப்புறம் தான் வீட்டுக்கு காமிச்சாங்க. இது பிடிக்கலன்னா மாமியார் கைப்பட்டா குத்தம், மருமக கால் பட்டா குத்தம்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி அதான் இந்த விஷயம் டெல்லி பாஜகவுக்கு போயிடுச்சு. மோடியோட நெருக்கமான வட்டாரத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாடு பாஜக தலைமை கூப்பிட்டு கேட்டாங்க, அடுத்தது என்ன அண்ணாமலை மேலே பாலியல் குற்றச்சாட்டான்னு கேட்டாங்க. இதுலேயும் தெரியுது அண்ணாமலையை மத்திய பாஜக கைவிடலை. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் புரியறதுக்கு 1 வருஷம் ஆகும். அண்ணாமலைக்கும் மத்திய பாஜகவுக்கும் ஏங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? நான் அண்ணாமலையால் மட்டுமே பாஜக வளர்ந்துன்னு சொல்ல மாட்டேன். பாஜகவில் அண்ணாமலை வளர்ந்தார். 2 இடத்துக்கும் 2 பேருக்கும் மியூச்சுவல் அட்வான்டேஜ், மியூச்சுவல் பெனிஃபிட் உண்டு. ஏன்னா பாஜகலாம் அண்ணாமலை யாரும் தெரிஞ்சிருக்க போகிறதில்லை. அண்ணாமலையால் பாஜக வளர்த்துதானே 18% போச்சு. இவங்க பேட்டியில் சொன்னாங்க இந்த மாதிரி 18% பற்றி பேசுகிறோன்னு. அது நடக்கும்போது பாராளுமன்ற தேர்தலே நடக்கலை. பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் 18% வந்தது. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நோட்டா கணக்கு தான் வச்சுருந்தாங்க.
ஸோ இதுலேருந்தே தெரிகிறது யார் இன்னும் பேசுகிறாங்க, யார் போய் பேசுகிறாங்கன்னு தெரியுது. நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை மீது குற்றச்சாட்டுகள் வைப்பவர்கள் தமிழிசை பேசுகிறாங்க, நன்றி கட்டத்தனமாக பேசுகிறாங்க. மயிலாப்பூரில் வந்து கேம்பெயின் பண்ணார், அவங்களுக்கு எடப்பாடியை கேம்பெயின் பண்ணார். நீங்கள் தொத்திக்கு நீங்கள் வண்டியில் ஏறி வீட்டில் தயிர் சாதம் கட்டின்னு வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. இதெல்லாம் வந்து பாஜக தலைமை பொறுத்து போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? தோல்வியை தவிர எதையுமே சந்திக்காதவர் தமிழிசை. சார், இவங்கெல்லாம் வந்து விமர்சனம் வைக்கிறதுக்கு தகுதியானவர்களா? அண்ணாமலை மேலே இப்போ விமர்சனம் வைக்கிறதுக்குலாம் உண்மையிலே தகுதி இருக்கா அவங்களுக்கு? அண்ணாமலை என்ன பதில் கொடுத்தாரு? என்ன பதில் கொடுக்குறாரு? அதுக்கு அவங்கள பொருட்டாவே மதிக்கல. யூ ஆர் நாட் மை ஈக்குவல்ன்ட்டார். ஐ டீல் வித் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர்ன்ட்டார். தமிழிசையோ இவங்களோ பேட்டி கொடுக்குறவங்களோ, அண்ணாமலை ஒன்றே ஒன்று சொன்னாராம், பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள் எனக்கு தேவையில்லை. கருணாகராஜன் வந்தார், வேதா சுப்பிரமணியம் வந்தார், அவங்களாம் வேதாலாம் அப்பழுக்கற்றவர்கள். நல்ல ஒரு இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலையை பிராமின் விரோதிகள் அப்படின்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? நிறையா எஸ்வி சேகர், அவன் கேடி ராவன் நிறையா சொன்னாங்க. அது உண்மையாகல இப்போ நமக்கு தெரியாது. வேதா சுப்பிரமணியம் யாருங்க? முதல்ல போய் ஜாயின் பண்ணார் வேதா சுப்பிரமணியம், வெரி ஸ்ட்ராங் லீடர் ஆஃப் பிஜேபி, பிராமின். ஸோ இந்த மாதிரி கட்டுக்கதைகள் நிறைய அவுழ்த்து விடப்படுகின்றன. இவருக்கு அவரை பிடிக்காது, அவருக்கு இது, அவர் கவுண்டர் லாபி, கொங்கு லாபி, அந்த லாபி, இந்த லாபின்னு. அவர் செந்தில் பாலாஜி வேணுங்கிறவர். ஒரே கம்யூனிட்டியாக இருந்தால் என்னங்க பேசாமல் இருக்கணும்? இப்போ வானதி மட்டும் செந்தில் பாலாஜி பேசாமல் இருக்காங்க. ஸோ அண்ணாமலை பதில் கொடுக்காதன் காரணமே, நீங்கள்லாம் எனக்கு ஒரு பொருட்டு இல்லைங்கிற மாதிரி பதில் கொடுக்குறதில்ல. அவர் சொல்லிட்டாராம் கட்சிக்காரர் இயக்கக்காரர்கிட்டையும், தயவு செய்து யாருக்கும் பதில் கொடுக்காதீங்க, அவங்களே பேசி அவங்களே வாயை விட்டு அவங்களே எக்ஸ்போஸ் ஆகட்டும். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேசக்கூடாது. மோடி அமித்ஷாவை திட்டக்கூடாது. இங்கே நம்மளை திருப்பி தாக்குறவங்கள திருப்பி தாக்கக்கூடாது. சில கண்டிஷன்லாம் போட்டிருக்காரு. ஆனால் இது என்னன்னா பொறாமை. ஒரு 3 நாளில் 15 லட்சம் பேர் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்கன்னா, பாஜக சரித்திரத்துலேயும் இது மாதிரி இல்லைங்க. அது வந்தவங்க எல்லாம் யூத்து, பாஜகக்காரன் இல்லை. பாஜகலேருந்து நான் தான் கூட கேட்டாங்க, பாஜகவில் பிளவான்னு கேட்டாங்க. பிளவு இல்லைன்னு. பிளவுன்னா ஒரு 50 தலைவர் போயிருக்கணுமே, ஒரு தலைவர் கூட போகலையே. கருணாகராஜன், வேதா சுப்பிரமணியம், நளினி ஸ்ரீ, அவங்கள தவிர யாரும் வெளில போன மாதிரி தெரியல. சக்கரவர்த்தி, எஸ்ஆர் சேகர், ராஜா எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. தாய் கட்சியை விட்டு கொடுத்து யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலையே சொல்கிறதான் எனக்கு தேவையில்லைங்க. இளைஞர்கள் இப்போ என்ன கதையாகி போச்சுன்னா, தலைவர்கள் எல்லாம் பாஜகவில் இருக்காங்க, தொண்டர்கள்லாம் அண்ணாமலை பார்க்க மாட்டாங்க. இவரால் ஈர்க்கப்பட்ட தொண்டர்கள், பழைய ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை பார்க்க மாட்டாங்க. இப்போ தொண்டர் இல்லாமல் தலைமை மட்டுமே இருக்கிற ஒரு கட்சி பாஜக. ஸோ இது என்ன ஆகி போச்சுன்னா, இப்போது அண்ணாமலை மீது காழ்ப்புணர்ச்சியில் வசப்பாடை தூக்கிட்டாங்க. அவங்க இதே வசப்பாடு டிஎம்கே மேலே வைப்பாங்களா? ஏன்னா கூட்டணி வரப்போகுது. கூட்டணி சீக்கிரம் கூட்டணி வரப்போகுது. அதுதான் அவர்கிட்ட சொல்லப்படுது. அண்ணாமலைனா கூட்டணி வச்சுக்க போகிற திமுகவோட உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீ வெளியில் போகிற இயக்க ஆரம்பிங்க, தனியாக தமிழக பாஜக எடுத்து போட்டி போடுங்க, ஒரு 10 சீட்டு லோக்சபாவில் ஜெயித்தா கூட நீங்கள் எங்களை தான் சப்போர்ட் பண்ண போகிறீங்க, நாங்கள் தனியாக எங்கள் திமுகவோட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு மோடி கால்குலேஷன்லாம் உலக நாடுகளே பாராட்டுற கால்குலேஷனுங்க. அது ஜனாதிபதி ட்ரம்ப்பே பாராட்டுறார், பியூட்டின் பாராட்டுறார். அவருக்கு போய் தமிழ்நாடு ஹேண்டில் பண்ண தெரியாதா? ட்ராபேக் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு பிளான் பண்ணி பண்ணாராம், எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு. 2 பக்கத்துலேருந்து சீட்டு வந்தால் நல்லதுதான் நமக்கு. இந்த மாதிரி யாரும் திங்க் பண்ணதே கிடையாது. அண்ணாமலை தனியாக போய் 5-6 சீட்டு வாங்கினார்னா 40 சீட்டில் போட்டி போட்டு, இவங்க திமுகவும் பாஜகவும் போட்டி போட்டு 20 சீட்டு வந்ததுன்னா 20 + 6 26 மோடிக்கு தான் வரப்போகுது. சப்போஸ் திமுகவோட ரவுட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகி போச்சு, ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், இந்த மாதிரி ஆகிடுது, அண்ணாமலை 10-15 சீட்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 40ல் 15 வந்துடும். அந்த 15 ஆதரிக்க போகிறது மோடி. ஸோ மோடியோட கால்குலேஷன் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான கால்குலேஷனாக இருக்குன்னு நம்ம கேள்விப்படும். சார், அதே நேரத்தில் வந்து ஒரு குற்றச்சாட்டை என்ன வைக்கிறாங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மேலிடத்தின் கண்ணிசைவோடு தான் செயல்படுறாரு, பல பேருக்கு தெரிய மாட்டேருக்கு. அது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட வந்தால் கூட திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்க போகிறாங்கன்ட்டு. அது எப்படி சார் நம்ம எடுத்துக்கணும்? ஏன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறத திரு அண்ணாமலை அவர்கள் என்றைக்கு மோடி அவர்கள் தான் என்னுடைய வந்து குருங்கிறாரு.
அப்போ அது எந்த அளவுக்கு உண்மை நீங்க பாக்குறீங்க? 300 சொன்னார் பார்த்தீங்களா, நேஷனலிஸ்ட் இருந்தார், ஒரு தேசியவாதி. அதான் கேட்டாங்க, அண்ணாமலை திராவிட பக்கம் போகிறாரான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக இல்லைன்னு. ஒரு தேசியவாதி திராவிட பக்கம் போக மாட்டாங்க. ஆனால் அவர் இயக்கம் என்ன பண்ணும், இந்துத்துவான்னு இருக்காது. ஏன்னா இந்துத்துவா தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை என்றால் ஓரளவுக்கு ஈடுபடவில்லை. திருப்பரங்குன்ற மேட்டர்லேயே பார்த்தோம், ஒன்றும் பண்ண முடியல. இது சில பேர் வாரியார் மண்ணுமாங்க, சில பேர் பெரியார் மண்ணுமாங்க. அதனால தான் பாஜக தலைமை வந்து இந்த பேட்டர்னை யூஸ் பண்ண பார்க்கல. தமிழ்நாட்டில் நீங்கள் இப்படி போங்க. இப்போ விஜய் ஏன் ஜெயிச்சு வந்தார்? மாடர்ன் அவுட்லுக். ஓகே, அவர் வந்து இந்த சமயம் ஜாதி மதம் எல்லாம் வேணான்ட்டார். ஏன்னா இப்போ இருக்கிற யூத்து இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்களுக்கு மதம் ஜாதி படா டெவலப்மெண்ட்டாக எனக்கு வேண்டாம், படா என் நாடு முன்னேறான். எப்பவும் இல்லாத சுதந்திர போராட்டத்துக்கு போது இருந்த வெறி இப்போ ஜனங்கிட்ட வந்துருக்கு. கரப்ஷன் எதிராக கோவப்படுறாங்க. நாளைக்கு இந்த கவர்மெண்ட்டே கரப்ஷன் ஆதரிச்சுன்னா போட்டு பிச்சை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்பொழுது என்ன பண்ண முடியும்? அதனால் என்னாச்சு, திமுக பாஜக கூட்டணி வரதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் திமுகவை திட்டத்தை அடக்கி வாசிக்கிறாங்க. அண்ணே ஸ்டாலின் அப்படின்லாம் பேசுறதுக்கு தான் காரணம். அதே நேரத்தில் அதிமுகவை திட்டி பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு மைக்கை பிடிச்சி யாராவது திட்டணுங்க. திமுக திட்ட முடியாது, அதிமுக திட்ட முடியாது. விஜய் திட்டத்துக்கு அங்கீகாரம் வரல டெல்லியிலேருந்து. அப்போ அண்ணாமலை திட்டத்துக்கு அங்கீகாரம் வரலான்னு கேட்டுக்கலாம். நாளைக்கு வரப்போகுது, டோன்ட் டாக் அபவுட் அண்ணாமலைன்னு வரப்போகுது. எல்லாம் கப்சிப்னு வாங்கி முடிக்க போகுது. ஏன்னா நிதின் நவீன் சொன்னாரா, கட்சியை வளர்க்குறத விட்டு என்னத்துக்கு நிழல் யுத்தம் பண்ணுறீங்க, ஷேடோ பாக்ஸிங் பண்ணுறீங்க. நேற்று வரைக்கும் கூட இருந்தவர் அவர் திட்டினார், பண்ணார், போனார், இல்லாத இப்போ 3 வருஷம் கழிச்சு கதையெல்லாம் எடுத்து விட்றீங்க. நல்லா இல்லை, இது வேண்டாம். கட்சி தலைமைன்னு ஸ்ட்ராங்காக இருந்தால் இதெல்லாம் நடக்காது. கட்சி வேலை பண்ணுறதை விட்டு கட்சியை வளர்க்குறத விட்டுட்டு இன்னத்தெல்லாம் பண்ணிருக்கீங்களே. சரி, டெல்லி சொல்லி 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 பார்க்குதுங்க, திருத்த முடியல. அந்த திராவிட பாஜகவை கடவுள் வந்தால் கூட திருத்த முடியாது போல. திருப்பி இப்போ கை ஓங்கி போச்சுப்பாங்க. நயினாரை வந்து நயினாரை சுற்றி ஒரு வட்டம் போட்டாங்க. நயினார் இதான் அவங்க ரோல், மீதி நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன்னா அவங்களாம் பவர்ஃபுல் போஸ்ட்டு. ஒருத்தருக்கு மத்திய அமைச்சரோட தொடர்பு, ஒருத்தர் மத்திய அமைச்சர், ஒருத்தர் வந்து முன்னாள் கவர்னரு, ஒருத்தர் முன்னாள், எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்டு, பிஸ்தாக்கிற மாதிரி எல்லாரையும் போட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. திருப்பி அதில் பாலத்துக்கு போய் அதில் பல அண்ணாமலை இருந்தாலும் கொஞ்சம் பயந்து இருந்தாங்க. இப்போ அந்த பயம் போச்சு, குளிர் விட்டு போச்சு. திருப்பி ஆனால் மோடி சொல்லிட்டாராம், ஐம் ஃபெட் அப் தமிழ்நாடு பிஜேபி, என்ன வேணால் பண்ணிட்டு போகிறோம், டோன்ட் பிரிங் அபவுட் தமிழ்நாடு பிஜேபின்னு சொல்லிட்டார். அதனால அண்ணாமலையோட பார்க்கல. பட் அமித்ஷா ரூம்லேருந்து அண்ணாமலையோட ஃபோனில் பேசினா கேள்விப்படுறோம். ஆல் த பெஸ்ட்ன்ற மாதிரி ஏதோ சம்திங் சொல்லி என்னன்னு தெரியாது வாழ்த்தி அமைச்சார். ஏன்னா அண்ணாமலை சண்டை போட்டு வெளில வரதுக்கு தயாராக இல்லைங்க. இத்தனை வருஷமாக இருந்த கட்சி, நம்மளை வளர்த்து விட்ட கட்சி, நம்ம வளர்த்த மோடி வந்து குருநாதனாக நினைக்கிறார். சண்டை போட்டுட்டு வரதை விட சமாதானமாக வர்றது பெட்டர்னு தோணுது அவருக்கு. எதுக்கு ஒரு பிரச்சனையோடு வெளில வரணும்? வேண்டாம், நாளைக்கு எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. ஸோ அண்ணாமலை இஸ் டீப் திங்கர். அவர் கொஞ்சம் விஷயம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய மனநிலையில் இருக்கார். நாளைக்கு எப்படி என்ன போகும்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம கோல்டன் ஹேண்ட் ஷேக்காக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டோடு வரலாம். அந்த விஷயம் இவங்களுக்கு தெரியல. நமக்கே தெரியும் போது பாஜக அண்ணாங்கட்டத்தில் தெரியல. தெரியாதனால காய்ச்சி மூஞ்சி தெரியும். நாளைக்கு ஆர்டர் வந்து கப்பு அதுவும் மீறி கத்துனாங்கன்னா வெளில போக மாட்டேங்கிறான். ஓகே, இல்லை அதுவும் மீறி கத்துனா நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் முழு அரசியலுக்கு வந்தால் இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் வரும்ல. அப்போ அதே இது வரைக்கும் அண்ணாமலை சொன்னாரா, யாரும் எதிர்த்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஓகே, டெல்லி பாஜகவும் திட்டக்கூடாது, தமிழக பாஜகவும் திட்டக்கூடாது. நம்மளை திட்டுறவங்கள மக்களே பார்த்துக்கிட்டோம், நீங்கள் எதிர்வினை ஆற்றாதீங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தவிர பெரும் தலைவர்கள் யாருமே அந்த இயக்கத்தில் இல்லை. அண்ணாமலையை நம்பி இருக்கு விஜய். கிட்டத்தட்ட விஜய் ஆங்கிள், விஜயை நம்பி தாவைக்கா, வேற எனக்கு யாரும் அதுதானே ஒரு தலைமைக்கு அழகு அப்படின்னு கண்ட்ரோல் தலைமைக்கு அழகு. ஓகே, இப்போ பாஜக எவ்வளோ தலைமை? 100 தலைமை. இன்னைக்கு நீ இல்லைன்னா நான், அவன் இல்லைன்னா அவன், உன்னை ஏமாத்துவ காங்கிரஸ் மாதிரி. ஓகே, முன்னாள் தலைவரெல்லாம் கால வர காத்துட்டு இருப்பாங்க. அடுத்த வர போகிற தலைவர் முன்னாடி தலைவர் பார்ப்பாங்க. இங்கே அப்படி பண்ண முடியாது. ஒரு தலைமை பார்த்தால நம்மளை வேலைக்கு ஆகாது. பிஜேபியில் என்னதான் நீங்கள் திருப்பி சாகடையில் விழுந்தா கூட முடியாது, தனியாக ஆரம்பிச்சிடும். நம்ம சொல்கிறபடி கேட்கணும். அவருக்கு என்ன, பாஜக ஆட்சி மத்தியில் நீடிக்கணும், மோடி பிரதமராக இருக்கணும், 400 சீட்டு பாஜகவுக்கு வரணும். நான் எங்கே இந்த சப்போர்ட்டை நான் மாநிலத்திலேருந்து செய்கிறேன். எங்கே இருந்தால் என்ன, சொந்த வீட்டில் குடியிருந்தானே, வாடகை வீட்டில் குடியிருந்தானே, கர்நாடகாவில் இருந்தானே, மெட்ராஸில் இருந்தானே, கோயம்புத்தூரில் இருந்தானே, நெட் ரிசல்ட் என்ன வேணும்? மோடிக்கு எம்பி கொடுக்கணும், மோடி ஆட்சி அமைக்கணும்.
அவர் மோடிக்கு எதிராக போவார்னு கேட்டிங்கன்னா போக மாட்டார். ரத்தம் உள்ள வரைக்கும் காங்கிரஸோட பக்கம் போக மாட்டார், திமுக பக்கம் போக மாட்டார், அதிமுக பக்கம் போக மாட்டார். அப்புறம் அடுத்து மோடி தானே அவங்களுக்கு சாய்ஸு. நீங்கள் வேணால் பாருங்கள், இவர் வந்து ரைட்லேருந்து கொஞ்சம் விலகி ரைட் ஆஃப் சென்டரில் போவாரே தவிர அது இந்துத்துவா அந்த மாதிரி கொள்கைகள் ஆர்எஸ்எஸ்லேருந்து. ஏன்னா பாஜகவில் இருந்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் மீறி அண்ணாமலையால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆர்எஸ்எஸ் தான் ஆக்டோபஸ் கரம் கொண்டு அடக்கும். ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு பவிஷ் தெரிஞ்சு போச்சு, தமிழக பாஜக வேலைக்காவது தெரிஞ்சு போச்சு. ஒரு முன்னாள் தலைவர் சொன்னார், நாங்களாம் இருந்த காலம் வேறங்க, எல் கணேசன், இவர் பொன்னார், அப்புறம் வந்து ரங்கராஜன் குமாரமங்கலம், சுகுமாரன் நம்பியார், ஜனா கிருஷ்ணமூர்த்தி, ராதாகிருஷ்ணன், சிபிஆர், அந்த காலம்லாம் கிருபாநிதி, அந்த காலம்லாம் போச்சுங்க. பஸ்ஸில் வருவாருங்க, எல்லாரும் கைவிட்டு செலவு பண்ணி வருவாங்க. சிபிஆர் சொல்லுவாராம், சக்கரவர்த்தி அண்ணன் தாத்தா எங்களுக்கு லஞ்சு வாங்கி கொடுக்குறீங்க. லஞ்சு சாப்பிட பணம் இல்லாமல் இருந்தது. சக்கரவர்த்தி அதில் இருக்கிறதில் சக்கரவர்த்தி கொஞ்சம் பணக்காரன்னு அவர் நில சுமந்தார். இப்போ வந்து பாஜகவோட துணைத் தலைவராக இருக்கார், சவேரா ஹோட்டலில் டைரக்டராக இருந்தார். அவர் கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுறார் கட்சிக்கு செலவு பண்ணிய காலங்கள் போய் இப்போ கட்சி பேரை வச்சுன்னு 2ஆம் கட்ட தலைவரில் 100 கோடி 500 கோடி பணம் பண்ணி மெடிக்கல் காலேஜ், ஆஸ்பத்திரி, கள்ள சாராயம், சாராய ஆலைகள் வாங்குகிற அளவுக்கு போனது டெல்லிக்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக தெரியும். ஒரு முதலமைச்சரே வருத்தப்பட்டாராம், என்னங்க பாஜக தலைவரெலாம் சாராய ஆலை கேட்குறாங்கன்னு. அந்த மாதிரி நிலைமையை கொண்டு விட்டீங்களே, யோசித்து பார்த்தீங்களான்னு. உண்மையான பாஜக தொண்டரெல்லாம் மனம் புழுகி கிடக்கிறாங்க, வருத்தப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விடிகால அமையது தான் அண்ணாமலையோட இயக்கம். இறுதியான ஒரு கேள்வி சார், இந்த வீத லீடர் வந்து அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாதிரி கூட்டமைப்பு, இதில் எல்லாரும் வந்து ஒருங்கிணைச்சு வரணும்னு சொல்லி அமைச்சா ஆரம்பிச்சிருக்காங்க. இது முன்கூட்டியே பிளான் பண்ணி செய்யப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியும், அவர் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டார். அதாவது மாநில தலைவராக ஸ்டார்டிங்லேயே அது நம்ம வீத லீடர் தான் அப்பவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. அது திரு அண்ணாமலை அவர்களே பல பேட்டியில் கொடுத்து பேசியிருக்கிறாங்க. இது மோடி அமித்ஷா அவர்களுக்கு தெரிஞ்சே தான் நடந்தது அப்படின்னு கூட பேசுகிறாங்களா? அது எந்த அளவுக்கு சார் உண்மை? இப்போ இவர் அண்ணாமலை ஆரம்பித்தது அரசியல் கட்சியான்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போதைக்கு இல்லை. என்ஜிஓ யாராக கூட சொன்னாங்க, தமிழ்நாட்டில் 18,000 என்ஜிஓக்கள் இருக்கட்டும். எந்த என்ஜிஓ 15 லட்சம் மெம்பர் ஒரு நாளில் சேர்த்தாங்க? அது முன்னாடியே சேர்க்கப்பட்டது, ரெக்கார்டு இருக்குதா? இருக்குது. ஸோ அண்ணாமலை பின்பு இளைஞர்கள் போவது இவங்களுக்கு கண்ணை உறுத்துது. அது ஒன்றும் பண்ண முடியாது, ஆப்வியஸ், உலகம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அண்ணாமலை அரசியல் கட்சி எப்போ துவக்குவார்னா உடனே துவக்க மாட்டார். பலப்படுத்தி ஸ்ட்ரெங்தன் பண்ணி தமிழக மக்களின் உரிமைகளை தமிழ்நாடு பாஜக கேட்க தவறிவிட்டது. காவேரி பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை, மோடியோட ப்ராஜெக்டுக்கு ஸ்டெர்லைட்டு என்ன வாயை திறந்தது? எய்ம்ஸ் மதுரையில் கொண்டு வரணும்னு மோடிகிட்ட போய் அழுத்தம் கொடுத்தீங்களா? நீங்கள் ரயில் ஸ்டாப் நிற்கணும் லெட்டர் கொடுக்குறீங்கன்னு 10 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கினீங்க. எங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் தரணும்னு அஸ்வினி வைஷ்ணவ் ஃபோட்டோ எடுத்துக்கினீங்க. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எந்த குரல் தமிழக பாஜக கொடுக்க முடியாது. ஏன்னா தேசிய கட்சியோட நிழல் இருக்கிறது தான் மாநில கட்சி, ஸ்டேட் யூனிட். டெல்லி என்ன சொல்லுதோ அதுபடி தான் கேட்கணும். இவங்க இஷ்டத்துக்கு வாய் திறந்து பேச முடியாது. அதனாலே தமிழக மக்கள் அதை ஏலினேட் பண்ணிட்டாங்க, விலக்கி வச்சுட்டாங்க. அண்ணாமலை அப்படி இல்லை, தமிழக மக்கள் குரல் கொடுப்பார். குரல் கொடுப்பதன் மூலமாக ஏங்க திமுக, அதிமுக, தாவேகா தவிர மீதி எல்லா கட்சியும், காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ பாஜகவோ மத்திய தலைமையை நம்பி தான் இருக்கணும். சுயமாக முடிவு எடுக்க முடியாது. காவேரியில் நீ திறந்து விடல நான் போராட்டம் நடத்துவேன்னு பாஜக சொல்லுமா? எடியூரப்பாங்க, எட்டி பாதிப்பாரு. காங்கிரஸுக்கு சிவகுமார் மேகதாது கட்டுன்னு தொலைச்சிருவேன். உடனே ராகுல் காந்தி ஒரு என்னப்பா தமிழ்நாடு காங்கிரஸ் ஆட்டம் போட்டுது, கொஞ்சம் அடக்கி வை, கப்பிச்சு பின்னாடி. இது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக தேசிய அரசாங்கம் செயல்படுதானா? தேசிய கட்சிகள் வாய் மௌனியாக இருக்கிறதுக்கான இதுதான், வேறு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு வந்து செய்யக்கூடாதுன்னு இல்லை, வாய் கட்டப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரம் திமுக, அதிமுக, தாவேகாக்கு இருக்குது. அடுத்து அண்ணாமலை கையில் எடுத்தார்னா அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு வரும், கணிசமான மக்கள் ஆதரவு வரும். இந்த இந்துத்துவ தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்துத்துவா தமிழ்நாட்டில் பாஜக கொண்டு செல்ல தவறிவிட்டதுன்னு நான் சொல்லுவேன். என்றையோ பார்த்துருந்தீங்கன்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் இந்துத்துவா
ஆர் யூனிஃபிகேஷன் ஆஃப் இந்து வாக்கு வங்கி பண்ணியிருக்கலாம், தவறிட்டாங்க. அப்புறம் வந்து இப்போ திருப்பரங்குன்றத்திலே போச்சு, தோற்று போட்டீங்க. ஸோ இது தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச நாள் ஆக போல இருக்குது. அதனால் அண்ணாமலை கையில் எடுக்கணும்னா அது பாட்டுக்கு வளரட்டும், நம்ம பாட்டு நம்ம மோடி பிரதமரத்துக்கு எம்பியை கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வர்றாரு. இது போக போக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி எவால்வ் ஆகும். என்னோட கணிப்பு என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி எவால்வ் ஆகுங்கிறது வரும் காலங்கள் தீர்மானிக்கும். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெற நமக்கு நன்றி. நன்றி.